ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பெங்களூர்ல நல்ல மழை இருக்குது. அதனால மழைக்கு தகுந்த மாதிரி நான் காரசாரமா மொச்சக்கொட்டை, முருங்காய், கத்திரிக்காய், கிழங்கு கூடவே கருவாட்டு துண்டு போட்டு தான் செஞ்சுக்கிறது. ரொம்ப டேஸ்டியாவே வந்துக்குது. எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 1/4 முடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா மஞ்சள் தூள், நெல்லிக்காவில செய்து நல்லா கிளீன் பண்ண புளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாவே அரைச்சிக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க, அரைச்சி ஆச்சு. குழம்புக்கு தேவையா இருக்கிறது தாளிச்சுக்கலாம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாம் சட்டியில செஞ்சா நல்லா டேஸ்டியாவே இருக்கும். சட்டி நல்லா காஞ்சிட்ட பிறகு இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊத்தின்னுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. தேங்காய் நல்லா காஞ்சிட்ட பேருக்கு துண்டு கருவாடு தான் நான் இன்னைக்கு எடுத்துன்னுக்கிறது. நீங்க வேற எந்த கருவாடுனாலும் பொம்பளி கருவாடு இல்ல நெக்கிலி கருவாடு உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவாடு ஒரு 50%க்கு ஃப்ரை ஆனா போதுமா இருக்குது. சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துட்ட பிறகு 1 வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வதக்கிக்கணுமா இருக்குது. கத்திரிக்காய், முருங்காய், கிழங்கு சேர்த்துக்கிற. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா மாங்காய் கூட 1 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு சேர்த்துட்டு சுட சுட மாசாதம் இல்லைன்னா கொழியா சாதம் வச்சு மேல ஊத்தின்னு சாப்பிட்டா அவ்வளவோ சூப்பரா இருக்கும். சைட்ல தொட்டுக்கிறதுக்கு ஒரு எக் ஆம்லெட் போட்டுக்கினாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த காம்பினேஷனு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, காயெல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம். என்னோட சேனல்ல இது புதுசா நான் ஆரம்பிச்சுக்கிறது. ஒரு 1.5 மாசம் கிட்ட ஆயிக்கிறது. வியூஸ் எல்லாம் நல்லாவே போகுது என்னோட வீடியோக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாது பாக்குறீங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு தேவைப்படுது. அப்பதான் நான் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, மசாலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே இந்த மாதிரி பெருட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. நான் இன்னைக்கு ஊற வச்ச மொச்சக்கொட்டை தான் சேர்த்துக்கிறது. ஒரு 8 மணி நேரத்துக்கு மொச்சக்கொட்டை ஊற வச்சுட்டு அது மேல இருக்கிற தோலெல்லாம் நல்லாவே எடுத்துட்டு ஒரு குக்கர்ல ஒரு 5ல இருந்து 6 விசில் வச்சு நான் எடுத்துட்ட பிறகு குழம்புல சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்துல கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இப்ப சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கோ கமெண்டோ கொடுங்க.